இதான் செய்ய போகிறோம். அதுக்கு நம்மளுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் ஒரு குக்கும்பர், தக்காளி, அப்புறமா ஆனியன். ஃபஸ்ட்டு நம்ம தக்காளியை தேவையான அளவுக்கு கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிக்கிட்டு அதோட பவுலில் போட்டுக்கலாம். இப்போ நாங்கள் வீட்டில் 2 பேர் தான் இருக்கும். 2 பேர் தான் சாப்பிட்றதுனால கம்மியாக தக்காளி சேர்த்துக்கலாம். யார்ட்டையும் ஒன்று கேட்டதெல்லாம் கேட்டாங்களா? கேட்டாங்க. நம்ம ஹாஃப் தக்காளி போட்டுக்கலாம். உங்களுக்கு ஒரு ஃபுல் தக்காளி வேணும்னா கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இதை நம்ம ஒரு கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஆனியன், நெக்ஸ்ட்டு குக்கும்பர், டூ பீசஸ் கட் பண்ணிவிட்டு இதை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கணும். நம்ம இப்போ தேவையான அளவு குக்கும்பர் போட்டுக்கிட்டோம். ஹாஃப் குக்கும்பர் போட்டுக்கிட்டோம். இப்போ அடுத்து நம்ம ஆனியன் போட்டுக்கலாம். நம்மளுக்கு ஹாஃப் ஆனியன் போதும். புதினா புதினா புதினா. இப்போ நம்ம இப்போ நம்ம ஹாஃப் வெங்காயம் போட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இந்த இது வச்சுருந்தோம்ல, நம்ம லைட்டாக புதினாவை எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ நம்ம புதினாவை லைட்டாக ரூட் போட்டாச்சு. அடுத்து நம்ம ஷெஸ்வான் சாஸ் தான் எப்போதும் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு ஒரு ஸ்பூன், ஹாஃப் ஸ்பூன் சாஸ் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இதை நம்ம ஒரு பேனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். இப்போ நம்ம இதை ஒரு பேனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டோம். நம்ம இப்போ கேஸை ஆன் பண்ணிக்கலாம். ஐயோ சாரி. கேஸ் ஓவன் நம்ம எப்படி அடுப்பு நம்ம சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒரு நடுவில் போட்டுக்கிட்டு இப்போ நம்ம மூடியை வச்சு மூடிடலாம். இங்கே தட்டு இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். போடலாம், இது வேகினதுக்கப்புறம் தான் போடணும். ஓகே, நம்ம இது கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கலாம். ½ hour வரைக்குமே நம்ம ஒரு 10 minutes வரைக்குமே நம்ம வெயிட் பண்ணால் போதும். ஒரு 10 minutes கழித்து நம்ம நல்லாவே கிண்டிக்கலாம். இதில் நீங்கள் ஆயில் எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. அந்த ஸ்டஃபிங்ஸ் மட்டும்தான் கரெக்டாக இருக்கும். வேணும்னா கொஞ்சம் கீ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ லைட்டாக சீஸ் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, இல்லைனா அடியில் தீங்கிரும். நம்ம சிம்மில் தான் கண்டிப்பாக வச்சுக்கணும். இப்போ நம்ம நடுவில் வை. இப்போ நம்ம ஸ்டஃபிங்கை நல்லா நடுவில் வச்சுக்கலாம். சீஸை ஸ்லைஸ் பீஸா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எங்ககிட்ட ஸ்லைஸ் பீஸா இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அது மெல்ட் ஆகி இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ 10 minutes 10 minutes வேணால் 5 minutes க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, 5 minutesலாம் வேணாம், 2 minutes வச்சா போதும். நம்மளுக்கு இந்த மாதிரி சீஸ் நல்லா மெல்ட் ஆகிட்டு வந்துடும். லைட்டாக நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ண வேணாலும் ஓகே, ஆனால் மிக்ஸ் பண்ணி விட்டால் அந்த சீஸ் எல்லா காய்கறிக்கும் புதினா அந்த மாதிரி சீஸ் எடுத்துக்கலாம். சரி, சீஸ் பத்தலை எல்லாத்துக்கும், நம்ம இன்னொன்று சீஸ் போட்டுக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு அவங்க சீஸ் எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே நம்ம எல்லாத்தையும் சென்டருக்கு படுத்திக்கலாம். அப்போ தான் நிறையா இது கிடைக்கும். இப்போ நம்ம இன்னொரு சீஸை நடுவில் நம்ம எடுத்துகிட்டு வந்தாச்சு. அந்த சீஸை நல்லா போட்டுட்டு மூடி வச்சுக்கணும். ஓகே
ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். முன்னாடி நம்ம 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணோம். நல்லா சீஸ் ஊறிச்சு. இப்போ 2 மினிட்ஸ் போதும். இப்போ 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. செம்ம சீஸியாக இருக்குல்ல. நான் நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணுறேன். நல்லா எல்லாத்துலேயும் சீஸ் நல்லாவே நீங்கள் பேனில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த தோசைக்கல்ல ஃப்ரை பண்ணுறதுலாம் வேணாம். நம்ம பேனில் ஃப்ரை பண்ணிங்கன்னா நீங்கள் இப்படி ஒட்டாது, க்ரீமியாக வரும். நான் அப்படியே ஒட்டிக்கிட்டு சீஸ் ஒரு மாதிரி வரும். பேன் யூஸ் பண்ணுவேன் சொல்லிட்டேன். இப்போலாம் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இது நல்லா வெந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம கரம் மசாலா போட்டுக்கலாம். போட்டாச்சு. அதெல்லாம் போட்டுக்கோங்க. பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணான்னா விட்டுருங்க. எந்த வேலையும் நீனே பார்க்கல. நல்லா அது க்ரீமி டெக்ஸ்சருக்கு வந்துடுச்சு. இப்போ இதை நம்ம வேற ஒரு இதுக்கு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ இதை வந்து நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நல்லா க்ரீமி டெக்ஸ்சராக இருக்குது. ரொம்ப இதை காய வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு தீஞ்சு போன மாதிரி தான் கிடைக்கும். வாங்க, கொஞ்சம் நல்லா க்ரீமியாக உங்களுக்கு வந்திருக்கு. இந்த மாதிரி வரணுன்னா அதுக்கப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா எனக்கு கெட்டப்பவும் வரும். அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸாக உங்களுக்கு நிறைய பேருக்கு ஷேர் ஆகும். பெல் ஐக்கானை தட்டி விட்ருங்க. மசாலா செம்மையாக இருக்கு. எனக்கு கொடுக்காம சாப்பிட்றேன். செம்மையாக இருக்குது டேஸ்ட்டு. இப்போ நம்ம நீங்கள் அதே பேனை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வேறு பேனை யூஸ் பண்ணிக்கலாம் ப்ரெட் டோஸ்ட் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம சாண்ட்விச் ப்ரெட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ப்ரெட் டோஸ்ட் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். நீங்கள் இதுக்கு ஆன்லேயே வச்சுக்கலாம். நம்ம சிம்மில் வச்சுக்கலாம். சிம்முக்கும் ஆனுக்கும் மிட்டு இல்லை. இப்போ நம்ம அதே மாதிரி ஸ்டெயின்லெஸ் தான் யூஸ் பண்ணிக்கிறோம். இதுக்கு வந்து நம்ம தோசை கண்டி யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் நல்லா வளைவாக திருப்பி போட ஈஸியாக இருக்கும். அதுனா கொஞ்சம் உட்டுனா கொஞ்சம் கருப்பாக ஆகிற மாதிரி ஆயிரும். இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ப்ரெட்டில் நல்லா கீயை தடவிக்கணும். லைட்டாக பேன்லேயே கீ போடு. அப்படியே பேன்லேயும் லைட்டாக கீ அப்படியே பரப்பி விடணும். அப்படி நல்லா போட்டுக்கலாம். எங்கள் பேன் சின்னதாக நல்லா நாங்கள் ஒன்று தான் போட்டுக்கிறோம். உங்கள் பேன் எவ்வளோ பெருசாக இருக்கோ அத்தனை போட்டுக்கலாம். மேலே கட்டுமே கீழே கட்டிகிட்டு இருக்கு. அது நல்லா டோஸ்ட் ஆகட்டும். இந்த மாதிரி எத்தனை வேணுமோ நீங்கள் அத்தனை போட்டுக்கலாம். இப்போ நம்ம திருப்பி போட்டுட்டோம். எவ்வளோ ஒரு சூப்பரான இது கிடச்சிருக்கு பார்த்தீங்களா? இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாமா? அது பிடி. சரி, இப்போ நம்மளுக்கு நல்லா டோஸ்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம இதை ஒரு தட்டில் எடுத்து போட்டுக்கணும். இப்போ நம்ம இன்னொரு ப்ரெட்டு போட்டுக்கலாம். மேலே நம்ம கீ அப்ளை பண்ணிக்கலாம். தோசை திருப்பியாடு. ஓகே. அடுத்து நம்ம இப்போ ஸ்டஃபிங் வைக்கிற வேலைக்கு வந்தாச்சு. இப்போ பாருங்கள், ஸ்டஃபிங் நம்ம லைட்டாக காரத்தூள் இங்கே இந்த மாதிரி சில்லி பவுடர் போட்டால் தான் கொஞ்சம் டேஸ்டியாக கடையில் வர மாதிரி இருக்கும். வீட்டில் இருக்கிறத போட்டால் எங்களுக்கு தெரியாது. அப்புறம் எங்ககிட்ட வந்து சொல்லக்கூடாது கமெண்ட்ஸில். நல்லா ஐயோ நல்லா போட்டுக்கலாம். அடுத்து நம்ம ஸ்டஃபிங் தான் வைக்க போகிறோம். ஒரு ஸ்பூன் வச்சுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வச்சுக்கலாம். அவ்வளோ கொத்தமல்லி வேணாம். இப்போ ஓகே. நமக்கு அடுத்து நம்ம அதுக்கு மேலே லைட்டாக சாஸ் போட்டுக்கலாம். தண்ணி வீடியோ போடுறேன். நல்லா க்ளோஸ் பண்ணுவேன். ஒரு பக்கம் நல்லா ஸ்பைஸியாக பண்ணிக்கோங்க. இன்னொரு பக்கம் ஸ்டஃபிங் மட்டும் தான் வைக்கணும். இப்போ செம்மையாக இருக்கும். இங்கே ஒரு பக்கம் காரமும் ஒரு பக்கம் நல்ல ஸ்டஃபிங்கோட. உங்களுக்கு வேணும்னா இன்னும் கூட சீஸ் ஆட் பண்ணிக்கலாம். சீஸியாக வேணும்னா அது மேலே இன்னும் கொஞ்சம் சீஸ் ஆட் பண்ணிவிட்டு பண்ணலாம். இப்போ நம்ம ஸ்டஃபிங்கை மூடி வச்சிடலாம்.
இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணிடலாம். ஸ்டஃபிங்க நல்லா நம்ம ப்ரெஸ் பண்ணி இந்த சைடெல்லாம் கொஞ்சம் அழுத்தி விட்டுக்கலாம். நம்ம இதுங்க இப்படி பண்ணிடலாம். இந்த மாதிரி ஸ்பூன் எடுத்து ஃபோக் எடுத்து பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். நைட்டு ஆகலை, இருந்தாலும் நம்ம கொஞ்சம் செட் ஆகி இருக்கிறதுக்காக பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம கட் பண்ணிடலாம். இது அவங்க இப்போ இதை நம்ம ஒரு குட்டி தட்டில் போட்டுக்கலாம். கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை சாப்பிட்டு பார்க்கலாம். செம்ம டேஸ்ட்டு, அல்டிமேட்டாக இருக்குது. செம்மையாக இருக்குது. இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணணும். பாய்.